ஜூலை திங்கள் 15ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்தவரை 10,000 இடங்களில் முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் 3,768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்களும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை 13 துறைகள் 43 சேவைகள் என்கின்ற வகையிலேயும், ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகள் 43 சேவைகள் என்கின்ற வகையிலேயும் இந்த முகாம்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடங்கிய நாள் முதல் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வரை 14/8/2025 வரை முதல் கட்டம் முடிவுற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 3,561. பெறப்பட்டிருக்கிற மனுக்கள் 30 லட்சம். இதில் சென்னையை பொறுத்தவரை 400 முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்கள் 109. முதல் கட்டமாக 109 முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. சென்னைக்கு 2ஆம் கட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 148. இந்த 148இல் இன்றைக்கு சைதாப்பேட்டை 142வது வட்டத்தில் ஒரு முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் 3,561 முடிவுற்றிருக்கிறது. இன்றைக்கு 2வது கட்ட முகாம்கள் 2,859 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதை பொறுத்தவரை அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட முகாம்கள் முடிவுறவிருக்கிறது. தொடர்ந்து 15/9/2025 முதல் அக்டோபர் 14 வரை 3ஆம் கட்ட முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. 3ஆம் கட்டம் என்கின்ற போது 2,773 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. அக்டோபர் 15 தொடங்கி நவம்பர் 14 வரை 807 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததை முழுமையாக நிறைவேற்றுகிற வகையில் இந்த சேவை துறைகள் 10,000 முகாம்களை தமிழ்நாடு முழுவதிலும் நடத்துகிறார்கள். நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 13 துறைகள் 43 சேவைகள் என்று இன்றைக்கு இந்த முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டிருக்கிறது. மாநகர பகுதிகளில் குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று 13 துறைகள் 43 வகையான சேவைகளை தருகிற முகாம்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முகாமை பொறுத்தவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் 70 இடங்களில் பூர்த்தி செய்து தரப்படுகிறது. 70 தன்னார்வலர்கள் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு அந்த படிவங்களை பூர்த்தி செய்து தருகிறார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் வேறொரு இடத்தில் அதை ஆன்லைனில் அப்லோட் செய்கிற பணி அலுவலர்களால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு குடிநீர் வசதி, சிறிய அளவிலான சிற்றுண்டி வசதி, அதேபோல் அவர்கள் இந்த 3 சக்கர வாகனங்களில் முகாம்களுக்கு அழைத்து வருகிற தன்னார்வலர்கள் என்று எல்லா வகையான வசதிகளும் இந்த முகாம்களில் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எவ்விதமான சிரமமும் இல்லாமல், எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான இடைத்தரகர் நெருக்கடியும் இல்லாமல் இந்த முகாம்களில் அரசின் சேவைகளை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது. அந்த வகையில் இந்த முகாம்கள் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஒரு மிக சிறந்த வீடு தேடி அரசு என்கின்ற வகையில் ஏற்கனவே இந்த அரசு வீடு தேடி மருத்துவம் தருகிறது, வீடு தேடி கல்வி தருகிறது, வீடு தேடி எல்லா சேவை துறைகளையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிற பெருமைக்குரியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற வகையில் மிக சிறப்பான இந்த திட்டம் வெற்றி திட்டமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் கையில் சொல்லியிருக்கிறோம். அவங்கள உடனடியாக அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ண சொல்லியிருக்கிறோம்.
அவங்க கையில் அவங்க சொல்கிற அந்த புகாரையும் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி உடனடியாக செய்ய சொல்லியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே விசாரணை குழு அமைச்சு தான் இப்போ அதில் தான் இதெல்லாம் வெளியில் வருது. ஏற்கனவே வினீத் ஐஏஎஸ் தலைமையிலான டிஎன்ஹெச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையிலான அந்த விசாரணை குழு எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் விளைவு தான் இப்போ இவங்கெல்லாம் வெளியில் வருது. இது நடவடிக்கை உடனடியாக எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை கலைக்கிறதுக்காக நான் நேற்று பார்த்தேங்க அந்த கிளிப்பிங்ஸு. அவர் எங்கே போகிறாரோ அங்கே ஆம்புலன்ஸ் வருதுன்றார். இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னே தெரியல. அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போடுறது சாலைகளில் போகிறாரு, பிரதான சாலைகளில் போகிறாரு. இந்த ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் 1330 ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 ஆம்புலன்ஸ். இந்த 1330 ஆம்புலன்ஸுமே உயிர் காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது விபத்து, அது கிராமப்புறங்களில் இருந்தாலும், மலை கிராமங்களில் இருந்தாலும், நகரப்பகுதிகளில் இருந்தாலும், மாநகராட்சி பகுதிகளில் இருந்தாலும், ஒரு 8-10 மணித்துளிகளுக்குள் அந்த ஆம்புலன்ஸ் விரைந்து சென்று உயிர்களை காக்க வேண்டும். விபத்து நேர்ற இடமோ இல்லை நோய் தன்மையை அதிகரித்து யாராவது ஃபோன் பண்ணால் போய் உடனடியாக காப்பாற்று. இன்றைக்கி உலகத்திலேயே இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்லாமெல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தொனி. ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற தொனியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவரோட அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேற்றுக்கு பார்த்ததிலிருந்து அதான் மிரட்டுகிற தோனி. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பப்ளிக்கில் போடுங்க. நீங்கள் பாலிமர் தானே, இன்னும் ஒரு 10 தடவை போட்டு காட்டுங்க. எடப்பாடி பேசுனதை 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் மீண்டும் எங்கள் ஊர் கூட்டத்துக்குள்ளே வந்தார்னா 108 டிரைவர் அவர் நோயாளியாக வீட்டுக்கு திரும்புவார்னு எடப்பாடி சொல்கிறாருங்கிறத திரும்ப திரும்ப உங்கள் டிவியில் காட்டுங்க.